உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி தேவனுடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பானவர்களே, ஒரு பெரிய சுற்றுலா கப்பல் முதல் முறையாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அது பிரயாணப்பட்டது. அதை குறித்த விளம்பரங்கள் ஆங்காங்கே கிராமங்களிலேயும் பட்டணங்களிலேயும் தெருக்களிலேயும் ஒட்டப்பட்டது. இதை பார்த்த ஒரு வாலிபனுக்கு ஒரு ஆசை. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் எப்படியாகிலும் ஒரு நாள் இந்த சொகுசு கப்பல் என்று சொல்லக்கூடிய கப்பலிலே நான் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த வால் போஸ்டை பார்த்த பிற்பாடு அதனுடைய டிக்கெட்டை பெறுவதற்காக விசாரிக்க ஆரம்பித்தான். இவ்வளவு தொகை ஆகும் என்று சொன்னபோது இரவு பகலாக உழைத்து சம்பாதித்து அந்த குறிப்பிட்ட நாளிலே அந்த டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு சந்தோஷமாய் அதில் பயணிக்க ஆரம்பித்தான். அந்த கப்பல் கிட்டத்தட்ட பல அடுக்கு கொண்ட ஒரு கப்பலாக காணப்பட்டது. அங்கே நீச்சல் குளங்கள், இன்னும் சினிமா தியேட்டர்கள், இன்னும் ஏராளமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், அது மாத்திரமல்ல, பார்க்கிற எல்லா இடங்களிலேயும் உணவுக்கான காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இவன் பிரயாசப்பட்டு டிக்கெட்டை வாங்கிவிட்டான். ஆனால் அந்த ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கடந்து செல்லும் போது இத்தனை நாட்கள் ஆகும். அதற்கான உணவை அவன் ஆயத்தப்படுத்தாமல் ஏறிவிட்டான். அங்கு இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமாய் காலை உணவு வாங்கி சாப்பிடுகிறார்கள், மதியம் உணவு வாங்கி சாப்பிடுகிறார்கள், இரவு உணவு வாங்கி சாப்பிடுகிறார்கள். இவனுக்கு பசி. முதல் நாள் தண்ணீரை குடித்துக் கொண்டு காலத்தை கடத்தி விட்டான். இரண்டாவது நாளும் அப்படி செய்து விட்டான். மூன்றாவது நாள் அவனுக்கு பசி தாங்கல. அப்பொழுது அங்கே உணவு கொடுக்கிற இடத்திற்கு போய், ஐயா, எனக்கு உணவு தாருங்கள், என்னிடத்தில் பணம் இல்லை, என்னால் பசியை தாங்க முடியவில்லை, எனக்கு உணவு தாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த கப்பலில் டிக்கெட் கொடுத்துதானே வந்தீர்கள்? ஆம். எங்கே உங்க டிக்கெட்டை காண்பீங்கள் என்று காண்பித்த போது, ஆம், இது இந்த கப்பலில் பயணம் செய்பவர்களுக்காக கொடுக்கப்பட்ட டிக்கெட், அதனுடைய பின்புறத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொன்னபோது பின்புறம் திருப்பும் போது இந்த டிக்கெட்டை எடுக்கிறவர்களுக்கு இந்த கப்பலில் எத்தனை நாட்கள் பயணம் செய்து அடுத்த நாட்டிற்கு போகிறார்களோ அது வரையிலையும் உணவு இலவசம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஐயோ, இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாமல் போனதே, இந்த காரியம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவன் வேதனையோடு மீதமிருந்த நாட்களிலே விரும்பின உணவை வாங்கி சந்தோஷமாய், இலவசமாய், மகிழ்ச்சியோடு கூட, எல்லாரோடு கூட சந்தோஷமாய் அவன் சாப்பிட்டு மற்ற தேசத்திற்கு போனான் என்று சொல்லி நான் அந்த புத்தகத்திலே வாசித்தேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாசித்த வேத பகுதி இப்படி சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
தேவனுடைய ராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. அப்படி ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் வசனம் சொல்லுகிறது, கூட கொடுக்கப்படும். நீ விரும்புகிற வேலை உனக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புகிற திருமணம், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நீ விரும்புகிற பொருளாதார செழிப்பு உனக்கு உண்டாகும். நீ விரும்புகிற சுகம் உனக்கு உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாமே கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். எப்படி ஒரு டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு அவன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவதற்கு முழுமையும் அவனுக்கு இலவசமாய் கொடுத்தது போல, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் விரும்புகிற உலக ஆசீர்வாதங்கள், அவர்கள் விரும்புகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அவர்கள் விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு கூட கொடுக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களில் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? அப்படி ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் கண்களை மூடி, இதுவரையிலேயும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற என் சகோதரனை, சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்லை, இந்த நன்மை இல்லை, இதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு நான் தோல்வி அடைந்திருக்கிறேன், தோற்று போயிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிற நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பேன் சொன்னால், எனக்கு அன்பு சகோதரனை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடும்போது நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய ரட்சிப்பையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற வேலை, உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற வருமானம், உம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், குழந்தை வாக்கியத்தின் நன்மைகள், தொழிலில் இருக்கிறதான நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, பிள்ளை சூனியங்களிலிருந்து விடுதலை, பேய் பிசாசுகளிலிருந்து விடுதலை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுத்து ஆசீர்வதி. அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலையும் லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவாய் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறோம். இதை பார்க்கிற நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் அல்லது நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்கள் இருக்குமானால் எங்களோடு நீங்கள் மறக்காமல் அவைகளை நீங்கள் பகிரும்படி அன்பாய் கேட்கிறோம். இந்நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.